நேர்கடமையை மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியோடு தான் நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். குறிப்பாக என்னவென்று சொன்னால், பாடசாலை மாணவர்கள் அதே போன்றுதான் அரசு உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் அரசாங்கத்தினால் அரசு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. 2 முக்கியமான விடயங்கள் காத்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், தேவையில்லாத செலவினங்களை குறைப்பதற்காகவும் இப்பொழுது எரிபொருட்கள் தட்டுப்பாடு நிலவிக் கொண்டிருக்கிறது. அந்த தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காகவும் இந்த முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று, QR முறைப்படி எரிபொருள் வழங்கப்படுகிறது. 2வது முறைப்படி இப்பொழுது பாடசாலை அதே போல அரசு நிறுவனங்களுக்கு விடுமுறையும் கூட வழங்கப்பட்டிருக்கிறது. கேட்கும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது. கடந்த 9 தினங்களில் 1.5 மாதத்திற்கு தேவையான எரிபொருட்களை இப்பொழுது மக்கள் கொள்வனவு செய்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இனிவரும் காலங்களில் இன்னும் என்ன மாதிரி போகுதுங்கிற விடயம் இன்னமும் தெளிவில்லாமல் இருக்கிறது. குறிப்பாக இதன் காரணத்தினால் இப்பொழுது அரசு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் சார்பாக அரசு நிகழ்வுகள் எல்லாத்தையும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்காக தெரிவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம்.